சொல்றான், உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, நீங்க இந்த விஷயத்த முதலே சொல்லியிருக்கலாம்ல, நான் முதலே கிளம்பியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கேண்டில் எடுத்து டிராகுலா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜானி அங்கிருந்து கிளம்புறான். உடனே டிராகுலா இரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேவிஸோட பார்ட்டியை நான் கலைக்கணும்னு நினைக்கல, அந்த பார்ட்டியை நீ ஃபன் பண்ணிட்டு போ அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ ஃபன்னுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, உடனே அவர் வந்து ஓகே அப்போ வேற லெவல் நான் பார்ட்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே டிராகுலா சொல்றான், நீ எந்த அளவுக்கு வேணுமானா ஃபன் பண்ணா வாடா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஜானி, தலை நீ பேட்டாராம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறியா அப்படின்றான். அதெல்லாம் நமக்கு வராதரா அப்படின்னு டிராகுலா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க ஜாலியா ஃபன்னா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பார்ட்டிக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, பயங்கர ஃபன்னா சந்தோஷமா இருக்காங்க. மேவிஸ் வேற அங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எந்த ட்ரெஸ் போட்டு வரலாம்னு பின்னாடி கேப்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. பார்ட்டியும் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இடத்துல சாங் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஜானி பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்கான், பயங்கர மாசா போயிட்டு இருக்கு பார்ட்டி போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மேவிஸ் வராங்க, பயங்கர அட்ராக்டிவா அழகா வராங்க. உடனே ஜானி அங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே தள்ளி போறாரு. அப்படியே தள்ளி போகும்போது மேவிஸ் வந்து ஏன் என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கிட்ட வராங்க. இதெல்லாம் தெரியாத நம்ம டிராகுலா அந்த பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த இடத்துல சாம ஃபன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது மேவிஸ் வந்து நம்ம ஜானியை கிஸ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம டிராகுலாக்கு வரும் பாருங்க கோவம், எவ்வளவு தைரியம் இருந்தா இது மாதிரி பண்ணும். இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.